வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்க அற்புதமான வீட்டு வைத்தியங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பயனளிக்க கூடிய வீட்டு வைத்தியங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வெந்தயம். வெந்தயம் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள். 2 ஸ்பூன் வெந்தயத்தை முதல் நாள் ராத்திரி தண்ணியில ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல இந்த 2 ஸ்பூன் ஊற வச்ச வெந்தயத்தை வெதுவெதுப்பான ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி இது கூட சேர்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெறும் வயிற்றுல வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அடுத்தது பாதாம். நிறைய பேருக்கு என்ன சாப்பிடணும், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாதாம் சாப்பிடலாமான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். நிச்சயமா சாப்பிடலாம். பாதாம் தினமும் காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி, காலை உணவுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5 பாதாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். முதல் நாள் ராத்திரி ஊற வச்ச பாதாம். பாதாம்ல புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் நிறைய இருக்கு. இது உங்க சர்க்கரை அளவை ஏறாம பாத்துக்கும். பாத்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம் முளை கட்டும். முன்னாடி நாள் ஊற வச்சிருக்கோம், பாத்தீங்கன்னா இந்த முளை தெரியும். இதுல நிறைய புரோட்டீன், அதாவது நார்மலா இருக்கிற பாதாமை விட ஒரு 10 ல இருந்து 20 மடங்கு அதிகமான புரோட்டீன் இந்த பாதாம்ல இருக்கும். குறிப்பா நீங்க இந்தியன் பாதாம்னு கேட்டு வாங்கணும். அமெரிக்கன் பாதாம் வகையான போன்ற பல வகையான பாதாம் கிடைக்குது. நீங்க இந்தியன் பாதாம் கேட்டு வாங்க. ஊற வச்சு காலை உணவுக்கு முன்னாடி ஒரு 5 பாதாம் நீங்க சாப்பிடலாம். அடுத்தது முளை கட்டிய பயிறு. சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு முளை கட்டிய பயிறு மாதிரி வேற ஒரு உணவு இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பொருள். ஒரு சின்ன கப் அளவு நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. நீங்க இந்த பயிர் தான் சேர்க்கணும் இல்ல, பல வகையான பயிர் தானியங்களை தக்க பதத்தோடு முளை கட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவை எப்பயுமே கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா மிளகு பொடி, கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது சுவையா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப சத்து மிகுந்ததாகவும் இருக்கும். இத நீங்க மத்தியான உணவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த முளை கட்டிய பயிரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை அளவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏற சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவு. அடுத்தது மோர். மோர் குறிப்பா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குளிர்பானம். பெப்சி, கோகோ கோலா அந்த மாதிரி குளிர்பானங்கள் எடுக்கிறத தவிர்த்துட்டு நீங்க ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப சுவையான இந்த மோரை தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வாங்க. ஒரு பெரிய கிளாஸ் அளவு நீங்க மோர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். மோர் எப்படி எளிமையா 2 நிமிஷத்துல வீட்டுல மிக்ஸி இல்லாம தயாரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே இருக்கும், நீங்க அதை பாருங்க. நீங்களும் ஈஸியா மோர் தினமும் செஞ்சு குடிக்கலாம். நம்ம பார்த்தது வெந்தயம், பாதாம், முளை கட்டிய பயிறு, மோர். இப்ப நான் சொன்ன இந்த 4 வீட்டு வைத்தியங்களும் ரொம்ப எளிமையா நீங்க வீட்டுல பண்ணக்கூடியது. இதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்றதை நீங்க மறந்துடுவீங்க. ஏன்னா சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமான வீட்டு வைத்தியங்கள். இந்த வீட்டு வைத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி பல உபயோகமான வீட்டு வைத்தியங்களை தெரிஞ்சுக்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.